கூட யோசிக்காம திருவ தப்பிச்சு போய் தலைமறைவாயிருன்னு சொல்லிருக்க. அறிவிற்காடி உனக்கு? அறிவு இருக்கிறதுனாலதான் அப்படி செஞ்சேன். நான் செஞ்சதுல என்ன தப்பு? ஏய், நீ ஏன் இந்த விஷயத்துல தலையிடுற? திருவ நிரந்தரமா உள்ள தள்ள பிளான் பண்றியா? எனக்கு அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது. வேற யாருக்கோ அந்த எண்ணம் இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. யார் இதெல்லாம் பண்றாங்களோ நான் அவங்களதான் சொல்றேன். நிறுத்தடி. இந்த வீட்டை எச்ச சோறுத்திங்கிற வேலைக்காரி நீ. நீ எதுக்கு எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுற? ஆபீஸ்லயும் இப்படிதான் பிரச்சனைய பெருசாக்குன. இப்ப இங்க வந்து அவனை தலைமறைவாக சொல்லி கேஸ இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிருக்க. நான் நல்லதுதான் செய்யறேன். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஏய், எப்ப பாரு பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க. உன்ன அக்கா, இப்போ எதுக்கு அவளை அறைய போனீங்க? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சித்தி? இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? திருதான் குற்றவாளி, அதனாலதான் அவன் பயந்து தலைமறைவாயிட்டான்னு ஊரே சொல்லாதா? திரு இங்க இருந்து அரெஸ்ட் ஆயிருந்தா அதை விட மோசமா எல்லாரும் சொல்லிருப்பாங்கல்ல. அத பத்திலாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா சித்தி? நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற திவ்யா. இந்த வேலைக்காரி சொல்றத நீங்க எல்லாம் கேக்குறதுனாலதான் பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. போலீஸ் வந்து தேடும் போது அவன் இங்க இருந்திருக்கணும். இப்படி ஓடி போயிருக்க கூடாது. அப்படின்னா அவர் ஆபீஸ்லயே இருந்திருக்கணும். அப்ப மட்டும் எதுக்கு அவரை வீட்டுக்கு போக சொன்னீங்க? மகா, நீ செஞ்சதுதான் கரெக்ட். திரு எப்ப வீட்டுக்கு வந்தானோ அப்பவே அவன் போலீஸ் கையில மாட்டாம இருக்க நீ அனுப்பி வச்சது ரொம்ப சரி. சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்போ திரு எங்க? அது யாருக்கும் தெரியாது. அவரா போன் பண்ணாதான் உண்டு. ச்சே, எல்லாத்தையும் முன்கூட்டியே யோசிச்சு பக்காவா பிளான் பண்ணிருக்கா இந்த வேலைக்காரி. நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் முன்னாடி காமிச்சுக்க வேண்டான்னுதான் நான் என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியா இருந்தேன். இந்த 2 நாள்ல என் பையன் நல்லபடியா வெளியில வந்தாகணும். அவன் ஆசைப்படுற மாதிரியே எல்லாம் நடந்தாகணும். நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடாதுன்னு நம்புறேன். என் பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு அவன் வீட்டுக்கு வர வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம நான் சாமி ரூம்லயே இருக்க போறேன்.